இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் ரூம் டிசைன் ஃபேரி ப்ளூயிங் ஹார்ட் stencil வால் பெயிண்டிங். இந்த டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல் ராயல் எமல்ஷன் 200 ml, பிங்க் அண்ட் ஒயிட், 2 inch ஃபேம் ரோலர் அண்ட் ஸ்பிரிட் லெவல். stencil சைஸ் 43 inch ஹைட், 51 inch வித்து. இந்த டிசைன் 3 ஷீட்டாக வரும். ஃபஸ்ட்டு ஷீட் மூன், செகண்ட் ஷீட் ஃபேரி கேர்ள், தேர்ட் ஷீட் ப்ளோயிங் ஹார்ட். இந்த டிசைனை 2 மெத்தடில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ப்ரே மெத்தட், செகண்ட் ஒன் மாஸ்கிங் டேப் ஒட்டி பண்ணலாம். நாங்கள் இந்த வீடியோவில் ஸ்ப்ரே மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஷீட்டை ஒட்டியாச்சு. அப்புறம் பெயிண்ட்டை லோட் பண்ணி எடுத்து ஈவனாக ஃபஸ்ட்டு லைட்டாக ரோலரில் ரோல் பண்ணணும். அது எதுக்குன்னா, ஷீட்டு எங்கேயாவது தூக்கிட்டு இருந்தால் கூட இதை ஈவனாக லைட்டாக ரோல் பண்ணும்போது ஷீட்டு ஸ்மூத்தாக வாலில் பேஸ்ட் ஆகிடும். அதே போல் கிராஜுவலாக செகண்ட் அண்டு தேர்டு கோட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது நான் ஸ்ப்ரே மெத்தடில் பண்ணதுனால ஃபினிஷிங் 100% பிரிண்டட் மெத்தடில் வரும். ஷீட்டில் எந்த லீக்கும் வர வாய்ப்பே இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு ஷீட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஷீட்டை எடுத்துடலாம். செகண்ட் ஷீட்டு ஒட்டி பிங்க் கலர் பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோட்டிங் எப்பொழுதும் போல் ரோலரில் பெயிண்ட் எடுத்து ரோல் பண்ணி ஈவனாக ஃபஸ்ட்டு லைட்டாக எடுத்து பெயிண்ட்டு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிராஜுவலாக செகண்ட் அண்ட் தேர்ட் கோட் பண்ணிடலாம். இப்போ இந்த டிசைனை பக்கத்து வாலில் வர மாதிரி பண்ணணுன்னா பண்ணலாம். டிசைனை ஒரு வாலில் பண்ணிவிட்டு ப்ளோயிங் ஹார்ட் வருதுல்ல, அதை நம்ம பக்கத்து வாலில் வர மாதிரி ஹார்ட் வர மாதிரி நம்ம பண்ணலாம். இது கஸ்டமர் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதே டிசைனை ஹார்ட் ஷேப் இல்லாமல் ஃப்ளவரோ ஸ்டார் பட்டர்ஃப்ளை எந்த டைப்பில் வேணாலும் கூட ப்ளோயிங் மெத்தடில் பண்ண முடியும். ஒரு வாலில் ஃபேரிகளும் சைடு வாலில் ஃபேரிகள்லேருந்து டிசைன் ஸ்டார் ஹார்ட் பட்டர்ஃப்ளை பறந்து போகிற மாதிரி பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஷீட்டை எடுத்துடலாம். டிசைனை பார்த்தா உங்களுக்கு தெரியும் டிசைனில் பெயிண்ட்டு லீக் இல்லாமல் எவ்வளோ கிளியராக இமேஜ் வந்திருக்குன்னு. இதுக்கு காரணம் இந்த மெத்தட் நம்ம ஸ்ப்ரே மெத்தடு யூஸ் பண்ணது தான். அதனால தான் இவ்வளோ தூரம் கிளியராக நம்மளுக்கு டிசைன் வந்திருக்கு. தேர்ட் ஷீட்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷீட்டில் காமனாக ஹார்ட் இமேஜ் இருக்கும். தேர்டு ஷீட்டில் இருக்கிற இமேஜ் லிங்க்கோட ஃபஸ்ட்டு ஷீட் இமேஜ் லிங்க்கை ஜாயின் பண்ணும்போது இமேஜ் அட்டாச் ஆகிடும். அதுக்கப்புறம் போல் நார்மல் மெத்தட் தான். ஃபஸ்ட் அண்டு செகண்ட் தேர்ட் கோட்டிங் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டா இமேஜ் ஃபினிஷ் ஆகிடும். ஸ்ப்ரே மெத்தட் என்னென்னா, ஷீட்டில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஷீட்டு ஸ்டிக்கர் டைப்பில் மாறிடும். அப்படி மாறுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், ஷீட்டில் எந்த ஏர் கேப்பும் இருக்காது. மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணும்போது ஏர் கேப் இருக்கும், ரோல் பண்ணும்போது பெயிண்ட் லீக் ஆயிருமோன்ற பயம் இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஏர் கேப் இருக்காதனால எந்த பயம் இல்லாமல் பெயிண்ட் பண்ண முடியுது. ஃபினிஷிங் 100% பிரிண்டட் மெத்தடில் வந்துடும். ஸ்டென்சிலில் பெயிண்ட் லீக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மெத்தடில். இந்த டிசைனோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக தேர்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிக்கரில் எப்படி அவுட்புட் வருமோ அந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே போல் எங்களிடம் பல டிசைன் பல தீமில் டிசைன் இருக்குது. என்னோட அப்டேட் வேணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.